அனைவருக்கும் சலாம், வணக்கம். இன்றைக்கு நாம பார்க்கக்கூடிய விடயம் 2026 மற்றும் 2025க்கான கொமன் கிளாஸ். சரியா? இப்ப 2026க்கு தேர்ட் டைமுக்குரிய சிலபஸ், அடுத்தது பேப்பர் கிளாஸ் போகுது. முதலாவது பாடத்திலிருந்து 10 பாடங்கள் சிலபஸ் முடிச்சுக்கிறோம். தேர்ட் டைமுக்குரிய விடயங்கள் போகுது. அதன் அடிப்படையில தேர்ச்சி 10 பங்குடைமைக்கான பகுதி 2 பேப்பர் கிளாஸும், அடுத்தது 2025 எக்ஸாம் பேச்சுக்கான பேப்பர் கிளாஸ். அதுல நாங்க பங்குடைமை நிதி கூற்றுக்கள் அதுல பகுதி 2ல இடம்பெற்ற பாஸ் பேப்பர் மாடல் பேப்பர் பாக்குறோம். அதன் அடிப்படையில பாருங்க, நாங்க இறுதியா பங்குடைமையில பார்த்தது 2021ஆம் ஆண்டுக்கான பங்குடைமை விடயம். 2021 பாஸ் பேப்பர்ல இடம்பெற்ற பார்ட் 2 விடயம். அந்த 2021 பேப்பர்ல நாங்க பார்த்தது நிதியாண்டு இறுதியில் பங்காளர் விலகல் அல்லது நிதியாண்டு இறுதியில் பங்காளர் இளைப்பாறுதல். அந்த சந்தர்ப்பத்துல வருமான கூற்று பகிர்வு உட்பட மூலதன கணக்கு, நடைமுறை கணக்கு, பங்காளர் விலகும் போது அவர கடன் தொகை, இப்படி பார்த்தோம். அப்ப ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அந்த 2021 செய்யும் போது உங்களுக்கு 2018ல இதே போல ஒரு பங்காளர் விலகல் தொடர்பான விடயமே, அதாவது பங்குடைமை நிதி கூற்றுக்கள்ல உற்பத்தி கிரைய கூற்றும் தொடர்பு படுத்தி போடப்பட்ட வினா, ஓல்ட் சிலபஸ் பேப்பர். சரியா? இப்ப 2026 தெளிவா விளைவிக்கோங்க. உங்களுக்கு தான் சொல்லணும். 2019க்கு பிறகுதான் நியூ சிலபஸ். இது 2025 வச்சு தெரியும். இப்ப 2019 அதுக்கு பிறகு உள்ளதான் நியூ சிலபஸ், புதிய பாடத்திட்டம். அதுக்கு முன்னுக்குள்ளது ஓல்ட் சிலபஸ். அப்ப 2018ல பங்குடைமை செஞ்சு பார்க்க போறோம். பொதுவாக பாட்டு விடயங்கள் இப்ப எக்ஸாம் வச்சு 2019 அதுக்கு பொறுவார எல்லாம் செய்யறது. இப்ப சில விடயங்கள் மாற்றம் இல்லை. இப்ப கம்பெனி பழைய விடயங்கள் செய்யலாம், புதிய மாற்றங்களுக்கு அமைய. சில விடயங்கள் பழசும் செய்யலாம், புதுசும் செய்யலாம். அப்படி செய்யக்கூடிய விடயங்கள் முக்கியமான வினாக்கள் இருந்தா ஓல்ட் சிலபஸும் செய்வோம், பழைய பாஸ் பேப்பர் அதுவும், புதிய பேப்பரும் செய்வோம், அடுத்தது மாடல் பேப்பர்ஸும் செய்வோம். சரியா? சில விடயங்கள் 2019 அது பிறகு மட்டும் செஞ்சு விடுவேன். ஓகே. அப்ப நாங்க இன்றைக்கு பார்க்க போறோம் 2018 பங்குடைமை. இந்த பங்குடைமை உற்பத்தி கிரயத்தோட தொடர்பு படுத்தி வந்தீங்க ஒரு பங்காளர் நிதியாண்டு இறுதியில விலகல் இளைப்பாறலோட தொடர்பானது. சரியா? இப்ப இது பங்குடைமை கணக்கு. ஆனா பங்குடைமை மட்டும் இல்ல, பிளஸ் உற்பத்தி கிரைய கூற்று, உற்பத்தி கிரைய கூற்று, இது ரெண்டும் தொடர்பு படுத்தி வந்தீங்க. அவங்களுக்கு கேட்கப்பட்ட வினா முதலாவது நாங்க பார்ட் 2 செய்யும் போது வேண்டப்படுவதுக்கு போவோம், என்னென்ன கேட்கிறான்னு முதலாவது பார்ப்போம். இப்ப இதுல பாருங்க, உங்களுக்கு இதுல கேட்டுக்கிறான் முதலாவது கேட்கிறது அந்த முடிவடைந்த நிதியாண்டுக்கான வருமான கூற்று, லாப பகிர்வு உட்பட நிதியாண்டுக்கான வருமான கூற்று 31/3/2018 முடிவடைந்த வருடத்துக்கான அமலன், விமலன், கமலன் பங்குடைமையின் வருமான கூற்று, பங்காளர்களுக்கான பகிர்வு உட்பட 31/3/2018 முடிவடைந்த வருடத்துக்கான பங்காளர் மூலதன மற்றும் நடைமுறை கணக்குகள். அடுத்தது பாருங்க, விமலனின் கடன் கணக்கு. ஓகே, விமலனின் கடன் கணக்குன்னு ஒரு விடயம் கேட்கப்படி. சரியா? அப்ப இந்த வினாவை பாருங்க, இதுல நோமலா வருமான கூற்று பகிர்வு உட்பட, அடுத்த மூலதன கணக்கு, நடைமுறை கணக்கு, கடன் கணக்கு 2021 பேப்பர் போல செய்ய முடியும். இதுல எக்ஸ்ட்ரா என்ன வந்தீங்க, கடன் கணக்கு மட்டும் வந்தீங்க. தகவலை பாருங்க, உங்களுக்கு தகவல் தந்திக்கிறான். முதலாவது தகவலை மேலால பார்க்கணும். அமலன், விமலன், கமலன் ஆகியோர் பங்குடைமை உற்பத்தி வியாபாரம் ஒன்றில் ஈடுபடுகிறது. அப்ப தெளிவா பாருங்க, ஒரு நிறுவனம் பொருட்களை உற்பத்தி செய்து விற்பனை செய்யலாம், அல்லது வேறொரு நிறுவனத்திடமிருந்து கொள்வனவு செய்து விற்பனை செய்யலாம். இப்ப உற்பத்தி செய்து விற்பனை செய்வதாக காணப்பட்டால் அங்க உற்பத்தி கிரை கூற்று கட்டாயம் செய்யக்கூடியதா வரும். சரியா? உற்பத்தி கிரைய கூற்று என்னத்துக்கு செய்யறது, உற்பத்தி கிரயம் கண்டுபிடிக்க. அந்த உற்பத்தி கிரயத்தின் ஊடாக விற்பனை கிரயத்தை கணிப்பிட்டு வருமான கூற்றுல போட. அப்ப இதுல சரக்கிருப்பு, மூலதன கணக்கு, நடைமுறை கணக்கு, மேலதிக தகவல், அடுத்தது உற்பத்தி கிரயம் தொடர்பான விடயம், மேலதிக தகவல் தரப்படி, ஒப்பந்தம் தரப்படி. இப்ப இதுல வருமான கூற்று கேட்டுக்கிறான், நடைமுறை கணக்கு மூலதன கணக்கு கேட்டுக்கிறான், கடன் கணக்கு கேட்டுக்கிறான். மேலதிகமா ஒரு விடயம் நாங்க தான் செய்யணும். இதுல கேட்கப்படையில செய்கையில நாங்க செய்யணும். என்ன செய்யணும்?
அந்த பங்குடைமையிட உற்பத்தி கிரயக்கூற்று செஞ்சு விற்பனை கிரயத்தை கணிப்பீடு செய்யணும். இது மேலதிகமா செய்யக்கூடிய விடை. சரியா? இத முதலாவது சகல மாணவர்களும் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். கேட்கப்பட்டது வருமான கூற்று, நடைமுறை கணக்கு, மூலதன கணக்கு, கடன் கணக்கு. மேலதிகமா நாங்க உற்பத்தி கிரயக்கூற்று செய்யணும். சரியா? இது விளங்கிக் கொள்ளணும். இந்த பங்குடைமை கணக்கு பாருங்க எத்தனை புள்ளிகளுக்கு தரப்படுகிறது. உங்களோட 2019 நியூ சிலபஸ் அடிப்படையில பார்ட் 2, அந்த பார்ட் 2ல கம்பெனி நிதி கூற்றுக்களும் அடுத்தது முகாமை கணக்கீடும் கட்டாய வினா 2019 நியூ சிலபஸ். ஆனா 2018 அதுக்கு முன்னுக்குள்ளதுல கம்பெனி அடுத்த இரண்டாவது பங்குடைமையில கட்டாய வினாவாக காணப்பட்டுச்சு ஓல்ட் சிலபஸ். அப்ப பங்குடைமை பாருங்க உங்களோட புதிய பாடத்திட்டத்திற்கு அமைவாக இலகுவான விடயங்கள் வருது. பழைய பாஸ் பேப்பர்ல தான் கொஞ்சம் ஹார்டா வந்து இந்த வினாவுல ஒரு பங்குடைமை 20 புள்ளிகளுக்கு தரப்பட்டுகிறது. சரியா? 20 புள்ளிகளுக்கு கேட்கப்பட்டுகிறது. மொத்தம் 40 புள்ளிகள் தானே. பங்குடைமையும் மேந்தலை பகிர்வு கூட்டோட தொடர்பு படுத்தி வந்தீங்க. எனவே 20 புள்ளிகளில் கேட்கப்பட்டு உங்களுக்கு பாஸ் பேப்பர் செய்யும்போது ஸ்கீமோட எப்படி புள்ளி வளங்கள் வழங்கப்படுது எல்லாம் சொல்லித்தார். ஓகே, இப்ப நான் முதலாவது செய்ய வேண்டியது பார்ட் 2ல வேண்டப்படுவது பார்த்துட்டோம். அதற்கான மாதிரி வடிவங்களை அடிச்சு கொள்ளணும். எனவே முதலாவது அடிச்சு கொள்ளுவோம் வருமான கூற்று பகிர்வு உட்பட. சரியா? இப்ப ஒரு விஷயம் இல்ல சொல்லித்தாரன். இது நிதியாண்டு ஆரம்பத்துல விழுகிறதுல அல்லது இறுதியில விழுகிறதான்னு பாருங்க. சரியா? அப்ப போன கிளாஸ்ல பார்த்தோம் 2021 நிதியாண்டு இறுதியில விழுகிறது. இப்ப இத பாப்போம் நிதியாண்டு இறுதியா ஆரம்பம் ஆண்டு. விமலன் தனது சுகையினம் காரணமாக 31/3/2018 பங்குடைமையிலிருந்து இளைப்பாறினார். 31/3/2018 என்ன? இறுதியில விலகிறது. இறுதியில பங்குடைமையிலிருந்து விலகிறது. சரியா? அப்ப போன கிளாஸ் தெளிவா சொல்லி தந்தேன். ஒரு பங்காளர் இறுதியில விலகுனா இதுல ரெண்டு விஷயம் தேவை. மூலதன வட்டின்னு சொல்றது ஆரம்ப மூலதன மீதிக்கு பார்க்கணும். இது முதலாவது. இரண்டாவது நடைமுறை கணக்கு அல்லது பகிர்வு இறுதியில விலகிறதால அனைத்து பங்காளருக்கும் வரும். இது ரெண்டும் முக்கியமானது, தெரிஞ்சு வச்சு கொள்ளணும். பங்குடைமையில பங்காளர் சேரல் விலகலோட தான் வரும். ஆரம்பமா இறுதியாண்டு பார்க்கணும். ஒரு பங்காளர் இறுதியில விலகுனா ஆரம்ப மூலதன மீதிக்கு வட்டி பார்க்கணும். அடுத்தது நடைமுறை கணக்கு 3 பேருக்கும் வரும், பகிர்வு எல்லாருக்கும் வரும். இப்ப நாங்க மாதிரி வடிவத்துக்கு போவோம். முதலாவது அடிச்சுக்கோங்க வருமான கூற்று. அப்ப சின்னதா முதலாவது வருமான கூற்று போட்டுக்கொள்வோம். முதலாவது வருமான கூற்று போட்டுக்கொள்வோம். அமலன் விமலன் கமலன் பங்குடைமையின் 31/3/2018 முடிவடைந்த வருடத்துக்கான வருமான கூற்று அப்படி நீங்க முழுமையா போடணும். பங்காளர பெயர் போட்டு 31/3/2018 முடிவடைந்த ஆண்டுக்கான வருமான கூற்றுன்னு போடணும். சரியா? நான் ஷோர்ட்டா போடுறேன், நீங்க முழுமையா எழுதி கொள்ளுங்க. அமலன் விமலன் கமலன் பங்குடைமையின் 31/3/2018 முடிவடைந்த ஆண்டுக்கான வருமான கூற்று 3 சைபர் கட் பண்ணி காட்டு. எப்படி வருமான கூட்டு வரும்? முதலாவது விற்பனை, அடுத்தது விற்பனை கிரயம். முதலாவது விற்பனை, அடுத்தது விற்பனை கிரயம் போடுங்க. மொத்த இலாபம். அடுத்து ஏனைய வருமானங்களை கூட்டுவோம். செயற்பாட்டு செலவுகளை கழிப்போம். தேறிய இலாபம் வரும். விற்பனையிலிருந்து விற்பனை கிரயத்தை கழிப்போம். மொத்த லாபம். மொத்த லாபத்திலிருந்து ஏனைய வருமானங்களை கூடி செயற்பாட்டு செலவு கழிப்போம். ஆண்டுக்குரிய தேறிய லாபம். அடுத்தது பகிர்வு வரும். பகிர்வு பகிர்வுல என்னென்ன விடயங்கள் வரும்? மூலதன வட்டி, பங்காளர் சம்பளம், இலாப பங்கு. இந்த வினாவை பொறுத்த மட்டும் நீங்க முழுமையா பார்த்தா விளங்கும். இங்க பங்காளர் சம்பளம் வழங்கப்பட இல்ல. பங்காளர் சம்பளம் வழங்கப்பட இல்ல. ஒப்பந்தத்திலேயே சொல்லுகிறான் பங்காளர்கள் ஆரம்ப மூலதன மீதிகளில் 10% வருடாந்த வட்டி குறித்துடையவர். வட்டி மட்டும்தான் சொல்லப்படி.
சம்பளம் தொடர்பா சொல்லப்படையில லாப பங்கு எப்பொழுதும் வரும் அல்லது நட்டம் வரும். சரியா? பொதுவாக லாப பங்கு வரும். அப்ப சம்பளம் இல்லாட்டி சம்பளம் பகிர்வுல வராது, மூலதன வட்டியும் லாப பங்கு மட்டும்தான் வரும். எனவே பகிர்வுல போடுங்க மூலதன வட்டி அமலன் விமலன் கமலன். சரியா? அமலன் விமலன் கமலன். ஷோட்டா போடுறேன், நீங்க முழுமையா எழுதி கொள்ளணும். அடுத்த இரண்டாவது லாப பங்கு அமலன் விமலன் கமலன். இதுல நாங்க என்ன செய்யணும்? ஜீரோவாக்கி காட்டணும். இதான் கூட வருமான கூற்று பகிர்வு உட்பட சிம்பிளான விஷயம். விற்பனை விற்பனைக்கிறைய மொத்த லாபம் ஏனைய வருமானங்களை கூட்டுவீங்க, செலவுகளை கலப்பீங்க, தெரிய லாபம். இங்க பகிர்வு 3 விடயங்கள் வரும். ஆனா இந்த பேப்பர்ல 2 விடயங்கள் தான் தரப்பட்டிருக்குது, மூலதன வட்டியும் லாப பங்கும். எனவே பகிரன் போட்டு மூலதன வட்டி அமலன் விமலன் கமலன், லாப பங்கு அமலன் விமலன் கமலன். இறுதியில 0 ஜீரோவாக்கி காட்டணும். முதலாவது ஓகே. அடுத்தது சொன்னேன், இந்த உற்பத்தி கிரியை கூற்று அவன் கேட்கையில ஆனா நாங்க என்ன செய்யணும்? எக்ஸ்ட்ரா செய்கையில அடிச்சு கொள்ளணும், அதுக்கும் புள்ளிகள் வழங்கப்படும். எனவே செய்கை போட்டு உற்பத்தி கிரியை கூற்று போட்டுக்கொள்ளும். உற்பத்தி கிரியை கூற்று எப்படி வரும்? அதே போலதான் வரும், வருமான கூற்று போடும். அடிச்சுக்கொள்ளும். உற்பத்தி கிரியை கூற்று 31/3/2018 முடிவடைந்த வருடத்துக்கான உற்பத்தி கிரியை கூற்று முழுமையா எழுதிக் கொள்ளும். மூணு செயலும் கட் பண்ணி காட்டு. முதலாவது ஆரம்ப இருப்பு, முதலாவது ஆரம்ப இருப்பு. அடுத்தது கொள்வனவு, அடுத்தது இறுதி இருப்பு கழிப்போம். ஆரம்ப இருப்பு, கொள்வனவு, இறுதி இருப்பு கழிப்போம். ஆரம்ப இருப்போட கொள்வனவு கூட்டி இறுதி இருப்பை கழிப்போம். பயன்படுத்திய மூலப்பொருள் கிரயம், பயன்படுத்திய மூலப்பொருள் கிரயம். அதோட நேர் கூலிகளை கூட்டுவோம், நேர் ஏனை கிரயத்தை கூட்டுவோம். முதன்மை கிரயம், பொதுவா நேர்கூலி வரும், நேரேனை கிரயம் சில விடயங்களுக்கு வரும். முதன்மை கிரயம். அதோட உற்பத்தி மேந்தலைகளை கூட்டணும். உற்பத்தி மேந்தலைகளை கூட்டி நடைமுறை வேலை அல்லது குறை வேலை சீராக்கம் செய்யணும். ஆரம்ப இருப்பு கூட்டணும், இறுதி இருப்பு கழிக்கணும். சரியா? ஆரம்ப இருப்பு கூட்டணும், இறுதி இருப்பு கழிக்கணும். நடைமுறை வேலை சீராக்கம். இறுதியில வரக்கூடியது உண்மையான உற்பத்தி கிரயம். இந்த உற்பத்தி கிரயத்தோட அப்படியே தொடர்ச்சியா போட்டுக்கோங்க. முடிவு பொருள் சீராக்கம், முடிவு பொருள்ல ஆரம்ப இருப்ப கூட்டணும், இறுதி இருப்ப கழிக்கணும். இறுதியில வாரது விற்பனை கிரயம். இந்த விற்பனை கிரயத்தை கணிப்போடு சேர்த்தா நாங்க இந்த உற்பத்தி கிரை கூற்று சார்ட்டை செய்யறோம். விற்பனை கிரையை கண்டுபிடிச்சு வருமான கூற்றுல போடுறது. சரியா? இப்போ வருமான கூற்று உற்பத்தி கிரை கூற்று ஓகே, இவ்வளவுதான் சார்ட். படிச்சு வச்சுக்கொள்ளணும் எப்படி சார்ட் வரும். விற்பனை விற்பனை கிரை மொத்த லாபம், மீதி வருமானங்களை கூட்டுங்க, செலவுகளை கழிங்க, தேறிய லாபம் அதுல இருந்து பகிர்வுகளை செய்யுங்க. இங்க மூலதன வட்டி லாபங்க மட்டும்தான் வந்து இறுதியில 0 அடுத்த உற்பத்தி கிரையை கூட்டு செய்கையில போடணும். ஆரம்பிப்போட கொள்வனவு கூட்டி இறுதி இருப்ப கழிச்சா பயன்படுத்திய மூலப்பொருள் கிரயம், நேர்கூலி நேர் இணை கிரயத்தை கூட்டினா முதன்மை கிரயம். உற்பத்தி மேந்தலையை கூட்டி நடைமுறை விலையை சீராக்கணும். ஆரம்பிப்ப கூட்டுறது இறுதி இருப்ப கழிக்கிறது உற்பத்தி கிரயம். அதுல இருந்து முடிவு பொருள் சீராக்கம், ஆரம்பத்தை கூட்டி இறுதியை கழிக்கிறது விற்பனை கிரயம். அடுத்தது உங்களுக்கு கேட்கப்பட்டிக்கு நடைமுறை கணக்கு மூலதன கணக்கு, அதை அடிச்சு கொள்வோம். முதலாவது போடுங்க பங்காளர் மூலதன கணக்கு. மூலதன கணக்கு எல்லாருக்கும் வரும். எனவே விபரம் 3 பங்காளர், விபரம் 3 பங்காளர், விபரம் 3 பங்காளர், விபரம் 3 பங்காளர் போடுவோம். பகிர்வுகள் சகல விடயங்களும் எல்லாருக்கும் வரும். விபரம் அமலன் விமலன் கமலன், அதாவது விபரம் அமலன் விமலன் கமலன். தெளிவான முறையில உள்ள எழுதிக்கொள்ளும். அடுத்தது நடைமுறை கணக்கு.
அதே போல போடுவோம், அதே போல அடிக்கொள்ளும். விவரம் 3 பங்காளர், விவரம் 3 பங்காளர். சரியா? விபரம் அமலன் விமலன் கமலன், விபரன் அமலன் விமலன் கமலன். மூலதன கணக்கு நடைமுறை கணக்கு ஓகே, சிம்பிளான விடு. ஏற்கனவே சொல்லிட்டேன், இறுதியில பங்காளர் விலகுனா எல்லாருக்கும் பகிர்வு வரும், எல்லாருக்கும் நடைமுறை கணக்கு வரும். எனவே 3 விடயங்களோட அடிச்சுக்கோங்க, 3 நிரல்கள்ல அடிச்சுக்கோங்க. இறுதியா கேட்கப்பட்டது கடன் கணக்கு. உங்களாம் கடன் கணக்கு ஒன்று போடுங்க. யாரு விலகுறாரோ அவர கடன் கணக்கு. எனவே இங்க விலகிறது விமலன், விமலன் கடன் கணக்கு. இதுதான் நீங்க முதலாவது செய்ய வேண்டிய விஷயம். எனவே எல்லாரும் இந்த மாதிரி வடிவங்கள் சார்ட் அடிச்சுக்கோங்க. இதுக்கு பிறகு நாங்க விளக்கங்களுக்கு போவோம். 2018 பாஸ் பேப்பர் உற்பத்தி கிரைய கூற்று தொடர்ச்சியா படிக்கக்கூடிய மாணவர்கள் ஜூம்ல அல்லது யூடியூப்ல பார்த்து படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த விடயங்களை தெளிவான முறையில் எழுதி கொள்ளுங்க. முதலாவது சார்ட் அடிச்சுக்கோங்க. இப்ப ஆன்சருக்கு போகும். ஒவ்வொரு சீராக்கங்களா தெளிவான முறையில சொல்லி தாரு. குயிக்கா சார்ட் அடிங்க. ஓகே பாருங்க. இப்ப நாங்க ஆன்சருக்கு போவோம். சரியா? மாதிரி வடிவங்கள் அடிச்சாச்சு. முக்கியமான விடயங்கள் எல்லாம் பார்த்துட்டு, குறிப்புகள் பார்த்துட்டு இப்ப பார்ப்போம். ஒவ்வொரு விடயங்களா செஞ்சுட்டு போவோம். பங்குடைமை அல்லது பாட்டு விடயம் முதலாவது என்ன செய்யறது? மேலதிக தகவல், அடுத்தது ஒப்பந்தம், அடுத்தது மீதிகளே போகும். முதலாவது நாங்க என்ன செய்யறது? நடைமுறை கணக்கு மூலதன கணக்கிட ஆரம்ப மீதிகளை பார்த்து போடணும். அதுக்கப்புறம் மேலதிக தகவல், ஒப்பந்தம், மீதிகளுக்கு போகும். இப்ப நடைமுறை கணக்கு மூலதன கணக்கு மீதிகளை பாருங்க தரப்பட்டிக்குது. மூலதன கணக்கு நடைமுறை கணக்கு அதை பார்த்து அப்படியே போடுறது மட்டும்தான், வேற ஒண்ணும் இல்ல. மூலதன கணக்கு பாருங்க, அமலன் விமலன் கமலன் 10,000 6,000 4,000 போடுங்க. மூலதன கணக்குல முதலாவது மீதி 10,000 6,000, அடுத்தது பாருங்க 4,000. 10,000 6,000 4,000 முதலாவது மீதி. அடுத்து நடைமுறை கணக்கு பாருங்க, அதே போல செலவு பக்கம் தான், பிரக்கெட் பண்ணி தரையில வரவுண்டு தரையில. எனவே செலவுலயே போடுங்க. மீதிகள் அமலன் விமலன் கமலன் 1200 1000 600.
மீதி 1200. அடுத்தது பாருங்க 1000 600. எனவே முதலாவது நாங்க செய்ய வேண்டியதை முடிச்சிட்டோம். மீதிகளை பார்த்து போடுறது இதான் முதலாவது பங்குடைமையில நாங்க பதிவுக்கு உட்படுத்த வேண்டிய விடயம். மீதிகளை பார்த்து அப்படியே போடுறது. சரியா? இப்ப அடுத்த விஷயத்துக்கு போவோம். இப்ப அடுத்தது பாருங்க, மேலதிக தகவல்ல இருந்து நாங்க பதிவுகளுக்கு போவோம். முதலாவது மேலதிக தகவலுக்கு போவோம். பங்குடைமை ஒப்பந்தத்தின் நிபந்தனைகள் பின்வருமாறு இருந்தன. ஓகே. அமலன், விமலன், கமலன் ஆகியோர் முறையே 5:3:2 எனும் விகிதத்தில் லாப நட்டங்களை பகிர்ந்து கொள்வர். முதலாவது லாப நட்ட வீதம் தரப்பட்டிக்கு ஆரம்பத்தில் உள்ளது பழைய லாப நட்ட வீதம். ஓகே, அது நன்மதிப்பு கண்டுபிடிக்கவும் அடுத்து லாப பங்கு கண்டுபிடிச்சு போடவும் உதவியாக காணப்படும். அதை அப்படி வச்சுக்கொள்வோம். சரியா? அடுத்தது பாருங்க, பங்காளர் ஆரம்ப மூலதன மீதிகளில் 10% வருடாந்த வட்டி குறித்துடையவர். ஏற்கனவே முதலாவது சொல்லிட்டேன், ஆரம்ப மூலதனத்துக்கு தான் வட்டி பார்க்கணும், ஆரம்ப மூலதன மீதிக்கு. எனவே மூலதன வட்டின்னு போட்டு மூலதன கணக்குல ஆரம்பத்தில் உள்ள மீதி இருக்குது, அதுக்கு 10% வட்டி போடுங்க. நடைமுறை கணக்குக்கு வாங்க, மூலதன வட்டின்னு போடுங்க. மூலதன வட்டி ஆரம்பத்தில் உள்ள மீதி 10,000 6,000 4,000, அதுக்கு 10% தான் ஒரு சைக்கிளை கட் பண்ணி போடுங்க. எனவே மூலதன வட்டி முதலாவது 1000 600 400. எனவே மூலதன வட்டின்னு போடுங்க. 10,000க்கு 1000, 6,000க்கு 600, 4,000க்கு 400, 10%. சரியா? இந்த மூலதன வட்டி பதிவு செஞ்சதுக்கு உங்களுக்கு ஸ்கீம்ல புள்ளிகள் தரப்பட்டிக்கு 1 மார்க். சரியா? 1 புள்ளிகள் தரப்பட்டிக்கு. உங்களுக்கு எப்பொழுதும் நார்மலா மீதிகளுக்கு புள்ளிகள் தர மாட்டாங்க, மேலதிக தகவல் சீராங்களுக்கு தான் தருவாங்க. இப்ப ஆரம்பத்துல நடைமுறை கணக்கு மூலதன கணக்கு மீதிகள் போட்டது உங்களுக்கு புள்ளிகள் தரப்படையில, புள்ளிகள் போட இல்லை. அடுத்து நாங்க நடைமுறை கணக்குல மூலதன வட்டி போட்டோமே, அதுக்கு 1 புள்ளிகள் தரப்பட்டிக்குது. இந்த மூலதன வட்டியை வேற எங்க கொண்டு போயிட்டு போறது? பகிர்வுக்கு போகணும். எனவே பகிர்வுக்கு போக வருமான கூற்றுல அதே போல மூலதன வட்டி அதை அப்படியே பார்த்து எழுதுங்க. 1000 600 400 இதை கூட்டி எடுத்து செகண்ட்ல கழிக்கணும். 1000 600 400 மொத்தத்தையும் கூட்டி கழிங்க. மூலதன வட்டி 2000. நடைமுறை கணக்குல மூலதன வட்டின்னு போட்டதுக்கு 1 புள்ளிகள் தரப்பட்டிருக்குது. அதே போல பகிர்வுல மூலதன வட்டி பதிவு செய்யறதுக்கு 1 புள்ளிகள் தரப்பட்டிருக்குது. சரியா? ஓகே. அப்ப சீராக்கிறதுக்கு புள்ளிகள் வழங்கப்படும். தெளிவா விலையும் கொள்ளணும். கட்டாயம் சீராக்கம் பதிவு செய்யணும், சீராதது தான் புள்ளிகள் வரும். எனவே மூலதன வட்டி நடைமுறை கணக்குல செலவுல பகிர்வுல வரவுல போடுறோம். ரெண்டுக்கும் 1 புள்ளிகள் போட்டுக்கோங்க. அடுத்தது பாருங்க, பங்காளர் தாம் கொடுத்த கடனுக்காக 12% வருடாந்த வட்டி குறித்துடையவர். 12%. தெளிவான முறையில படிச்சுக்கிறோம். பங்காளர் தான் வழங்கிய மேலதிக கடன்களுக்கு வருடாந்த வட்டி குறித்துடையவர். சட்டத்துல சொல்லப்படிக்கு 5%. உங்க சட்டம் இல்ல, ஒப்பந்தம் மட்டும்தான் இருக்கு. ஒப்பந்தத்துல சொல்லப்படலாட்டி சட்டத்துக்கு அமைய செய்யணும். ஒப்பந்தத்துல சொல்லியிருந்தா சட்டம் பார்க்க தேவையில்லை. ஒப்பந்த அடிப்படையில தான் கணக்கு செய்யணும். எனவே சட்ட அடிப்படையில 5% இருந்தாலும் ஒப்பந்த அடிப்படையில 12%. எனவே பங்காளர் வழங்குற கடனுக்கு வட்டி கொடுக்கணும். அதை எப்படி பதிவு செய்யறது? நடைமுறை கணக்குல செலவு வைக்கணும், அவருக்கு வட்டி செலுத்தணும். அதே போல வருமான கூட்டுல செலவாக காட்டணும். நடைமுறை கணக்குல செலவுல வருமான கூட்டுல வரவா செலவா காட்டணும். எனவே அவரை கடன் பாருங்க தரப்படி மேலதிகமா வழங்கின கடன் தரப்படிக்கு 4000. 4000க்கு 12% கண்டுபிடிக்கணும். சரியா? 4000க்கு 12%. இதுல பாருங்க, 4000 கடன், இதுக்கு 12%. 10% தான் 400. நோங்களா பாருங்க, 10% தான் 400. 1% தான் இன்னொரு சைடுல கட் பண்ணுங்க, 40. இலகுவா சொல்லித்தாரு, கால்குலேட்டர் யூஸ் பண்ணாம குயிக்கா செய்யறதுக்கு. 10% தான் 400, 1% தான் 40. அப்ப 12%க்கு 40 தர 12 480. நார்மலா கண்டுபிடிக்கலாம். 10% 400 40 டபுள் பண்ணி விடுங்க 80, கூட்டி விட 480. எனவே 4000க்கு 12% தான் 480. இப்படி இலகுவா கண்டுபிடிக்கலாம்.
4000க்கு 12 வீதம்டா 480. அந்த 480 என்ன? அந்த பங்காளருக்கு வழங்குற கடன் வட்டி, அமலண்ட கடன் வட்டி. எனவே அமலண்ட நடைமுறை கணக்குல போடுங்க. அமலண்ட நடைமுறை கணக்குல போடுங்க. கடன் வட்டி, கடன் வட்டின்னு போடுங்க 480. அமலண்ட நடைமுறை கணக்குல போடுங்க கடன் வட்டின்னு 480. அதே போல வருமான கூற்றுக்கு போங்க. வருமான கூற்றுக்கு போனா அதுல செலவுல காட்டணும். இதுல பாருங்க செயற்பாட்டு செலவுன்னு தரப்படையில ஒவ்வொரு செலவுல வகைப்படுத்தி தந்திக்கிறான். நிர்வாக விநியோக செலவு, நிதி செலவு. இப்ப நிதி செலவு ஏற்கனவே ஒண்ணு தரப்படி, வட்டின்னு சொல்றது நிதி செலவுல தான் உள்ளடங்கும். எனவே இந்த செயற்பாட்டு செலவை இல்லாமக்கிட்டு போட்டுக்கோங்க. விநியோக நிர்வாக செலவு, அதே போல நிதி செலவு. இப்ப நிதி செலவுல பாருங்க ஏற்கனவே ஒண்ணு தரப்பட்டிக்கு 350. நிதி செலவுல ஏற்கனவே ஒண்ணு தரப்பட்டிக்கு 350. அதோட நாங்க என்ன செய்யணும்? இப்போ உள்ள வட்டி செலவையும் கூட்டணும். பிளஸ் 480. ரெண்டையும் கூட்டி மொத்தமா நிதி செலவுல போடணும். தெளிவா விளைக்கொள்ளணும். வட்டின்னு சொல்றது ஒரு நிதி செலவு. அப்ப இங்க விநியோக நிர்வாக செலவு நிதி செலவுன்னு தந்ததால அந்த அடிப்படையில போடுங்க. வட்டி செலவு ஏற்கனவே மீதி தந்திக்கிறான் 350. அதோட இப்ப நான் கண்டுபிடிச்ச வட்டி 480 கூட்டி மொத்தத்தை போடுங்க 830. மொத்தத்தை போடுங்க 830. மொத்தத்தை போடுங்க 830. உங்களுக்கு புள்ளிகள் எப்படி வழங்கப்பட்டீங்கன்னா, முதலாவது நடைமுறை கணக்குல செலவுல வட்டி போட்டீங்களே, நடைமுறை கணக்குல செலவுல வட்டி, அதுக்கு ஒரு புள்ளிகள் வழங்கப்பட்டீங்க. அடுத்தது பாருங்க, இங்க நாங்க நிதி செலவுன்னு போட்டு பிராக்கெட்ல 480 காட்டினதுக்கு ஒரு புள்ளிகள். அடுத்தது வருமான கூட்டுல 830 காட்டினோம், அதுக்கு ஒரு புள்ளிகள் தரப்படி. சரியா? நடைமுறை கணக்குல செலவுல கடன் வட்டி, அடுத்து நிதி செலவுல ஏற்கனவே 380 480 கூட்டி 830 போட்டும். பதிவு தெளிவா விலையை கொள்ளுங்க. அதுக்கு ஒரு ஸ்கீம் புள்ளிகளை சொல்லி தந்துக்கிறேன். கடன் வட்டிக்கு ஒரு மார்க், 480 போட்டதுக்கு ஒரு புள்ளி, கூட்டி போட்டதுக்கு ஒரு புள்ளி. எழுதி கொள்ளுங்க. முதல் ஒப்பந்த விடயங்கள் முடிவடையுது. அடுத்த மேலதிக தகவலுக்கு போகும். முதலாவது மீதிகளை போட்டோம், அதுக்கு புள்ளிகள் இல்ல. நடைமுறை கணக்கு மூலதன கணக்கு மீதி, அதே மூலதன வட்டி போட்டோம். ஆரம்ப மூலதனத்துக்கு மீதி பார்த்து 10 வீதம் பார்த்து 10,000 6,000 4,000 1000 600 400 செலவுல போடுவீங்க. நடைமுறை கணக்குல பகிர்வுல போடுவீங்க ஒரு புள்ளிகள். அடுத்தது கடன் வட்டி கண்டுபிடிப்போம். 4000க்கு 12 480. கடன் வட்டி நடைமுறை கணக்குல போடுவீங்க 480 ஒரு புள்ளி. அடுத்தது வர்ற செலவாக காட்டுவோம். ஏற்கனவே நிதி செலவுன்னு தந்திக்கிறதால 350 450 கூட்டி போடுங்க ஒரு புள்ளி. ரெண்டையும் கூட்டி 830 போடுங்க ஒரு புள்ளி. ஓகே. அடுத்து பாருங்க இரண்டாவது விடயம். இந்த இரண்டாவது விடயத்துல தரப்பட்டிக்கு மூலப்பொருள் கொள்வனவு, நேர்கூலி, நிர்வாக விநியோக செலவு, நிதி செலவு, விற்பனை, உற்பத்தி, மேந்தலை. அதை அப்படி வச்சுக்கொள்வோம். அதை இறுதியில போடுவோம். ஏன்டா உங்களுக்கு இப்ப சொல்லி தந்தேன். இப்ப நிதி செலவுன்னு ஒரு சீராக்கம் வந்துச்சு, அப்படி வார டைம்ல நிதி செலவு எடுக்கிறோம். இப்ப சும்மா நாங்க பார்த்து மீதிகளை இப்ப போடுறது இல்ல. மீதிகள் சொல்றது இறுதியில போடுறது. எனவே மீதிகளை அப்படி வச்சுக்கொள்வோம். சீராக்கத்துக்கு மட்டும் வருவோம். அடுத்தது பாருங்க மூன்றாவது, மூலப்பொருள் தரப்பட்டு இறுதியில உள்ள மூலப்பொருள் தொடர்பான இருப்புகள். மூலப்பொருள், முடிவு பொருள், குறைவேலை. சரக்கிருப்பிட இறுதி மீதிகள் தரப்படி. சரக்கிருப்பிட இறுதி மீதிகள் தான் மைனஸ் பண்ணக்கூடியது. அப்ப மூலப்பொருட்கள் எங்க வரும்? தியரியில படித்திருக்கிறேன். மூலப்பொருட்கள் பயன்படுத்திய மூலப்பொருள் கிரயம் மேல வரும். முடிவு பொருட்கள் விற்பனை கிரயம் கணிப்பிடும் போது, குறைவேலை உற்பத்தி கிரயம் கணிப்பிடும் போது. எனவே இறுதி இருப்புகள் எல்லாத்தையும் அப்படி போட்டு கழிச்சுக்கிட்டு வாங்க. எனவே முதலாவது மூலப்பொருள் 1000. மூலப்பொருள் 1000. உற்பத்தி கிரைய கூட்டுக்கு போங்க, இறுதி இருப்புல கழிங்க 1000. அடுத்தது பாருங்க, நடைமுறை வேலை 600. கீழே வாங்க, நடைமுறை வேலை சீராக்கத்துல இறுதி இருப்புல கழிங்க 600. அடுத்தது பாருங்க, முடிவு பொருள் 1500. விற்பனை கிரையம் கழிக்கும் போது இறுதி இருப்புல கழிங்க 600. மூன்றும் ஒரே விஷயத்துல கழிச்சுக்க. ஆரம்பத்துல மூலப்பொருள், குறைவேலை, முடிவு பொருள் 1000. முதலாவது 1000, அடுத்தது 600, அடுத்தது முடிய பொருள். பெருமதியை சரியா பார்த்து போடுங்க 1500. சரியா? 1500. இந்த உற்பத்தி கிரியை கோட்டுல எப்படி புள்ளி திட்டம் வழங்கப்பட்டீங்கன்னு இறுதியில சொல்லித்தாரன். ஓகே. இப்ப இறுதி மீதிகளை போட்டுட்டோம். அடுத்தது போவோம். நான்காவது
அமலனின் கடனுக்காக வட்டியானது இதுவரை செலுத்தப்படாமல் உள்ளதுடன் இது தொடர்பான எந்த பதிவுகளும் புத்தகங்களில் செய்யப்படவில்லை. அமலண்ட கடன் தொடர்பான அந்த வட்டிக்கு சீராக்கம் செய்யப்படலையா? ஏற்கனவே நாங்க சீராக்கம் செஞ்சிட்டோம். அந்த முதலாவது ஒப்பந்தத்தை பார்த்தோன்னே சீராக்கம் செஞ்சிட்டோம். சரியா? வந்த விடயங்கள் ஓகே. இப்ப அடுத்ததுக்கு போவோம். தொழிற்சாலையின் முகாமையாளராக பணியாற்றுகின்றமைக்காக கமலனுக்கு மாதாந்தம் சம்பளம் ரூபாய் 10,000 செலுத்தப்படுகிறது. கமலனுக்கு 10 மாதங்களுக்கு செலுத்தப்பட்ட சம்பளம் உற்பத்தி மேந்தலைகளில் உள்ளடக்கி உள்ளது. மீதி மாதங்களுக்கான சம்பளமானது செலுத்தப்படவோ கணக்கிடப்படவோ இல்லை. ஓகே, இதுல பாருங்க, கமலன் தொழிற்சாலையில ஒரு தொழிலாளியாக வேலை செய்யறார். கமலன் இப்ப கமலனுக்கு பாருங்க, ஒரு மாதம் 10,000 சம்பளம். ஒரு மாதத்துக்கு எவ்வளவு சம்பளம்? 10,000 சம்பளம். அப்ப 12ஆல பெருக்குனா ஆண்டுக்குரிய சம்பளம் வரும் 1,20,000. இது ஆண்டுக்குரிய சம்பளம், வருடத்துக்குரியது. இங்க காசாக எவ்வளவு செலுத்தப்பட்டிருக்குதுன்னா 10 மாதத்துக்கு தான் காசாக செலுத்தப்பட்டி. எனவே 10 தர 10,000, 1,00,000 தான் காசாக செலுத்தப்பட்டி. இதை முதலாவது தெரிஞ்சு கொள்ளணும். மாதம் 10,000, ஆண்டுக்கு 1,20,000 காசாக செலுத்தினது 10 மாதம் 1,00,000. அடுத்து சீராக்கம் சொல்லப்பட்டி. இந்த காசாக செலுத்தின 1,00,000 சொல்றது, காசாக செலுத்தின 1,00,000 சொல்றது என்ன செய்யப்பட்டிருக்குதான்? தெளிவா பாருங்க. கமலனுக்கு 10 மாதங்களுக்காக செலுத்தப்பட்ட சம்பளமானது உற்பத்தி மேந்தலைகளில் உள்ளடங்கி உள்ளது. உற்பத்தி மேந்தலையில எவ்வளவு உள்ளடங்கிதான்? அந்த 1,00,000 உள்ளடங்கி காணப்படுதாம். ஓகே, பேலன்ஸ் ஆகுள்ள அந்த 2 மாதங்களுக்கான சம்பளம் பதிவு செய்யப்படை. பேலன்ஸ் ஆகுள்ளது எவ்வளவு? அந்த 2 மாதத்துக்கான சம்பளம் 2 தர 10,000, 20,000 பதிவு இடம்பெற இல்லை. ஓகே, இதை தெளிவான முறையில பார்ப்போம். மாதம் 10, மொத்தம் 1,20,000 செலுத்தப்பட்டது 1,00,000. அந்த 1,00,000 மட்டும்தான் உற்பத்தி மேல்நிலையில காட்டப்பட்டிருக்கிறான். பேலன்ஸ் ஆகுல அந்த 20,000 ஒன்றும் செய்யப்படையில. இப்ப நாங்க பதிவுக்கு வரும். முதலாவது கமலன் சொல்றது யாரு? ஒரு பங்காளர். அப்ப பங்காளருக்கு சம்பளம் வழங்கப்பட்டி. அவனே சொல்றான், கமலனுக்கு மட்டும் சம்பளம் வழங்கப்பட்டியா காசா செலுத்தவும் பட்டிக்கு மொத்தது ஆண்டுக்குரியது செலுத்தவும் வேண்டும். தெளிவா விளையங்களும் ஒரு சம்பளம் காசா செலுத்தவும் பட்டிக்கு ஆண்டுக்குரியது செலுத்தவும் வேண்டும். எனவே நடைமுறை கணக்குல முதலாவது பாருங்க, நடைமுறை கணக்குல சம்பளம் போடுங்க. நடைமுறை கணக்குல சம்பளம் மொத்தமா வர்ற எவ்வளவு? ஆண்டுக்கு 1,20,000. எனவே சம்பளம் போடுங்க. அவர குறிப்பிட்டதுல 1,20,000. நடைமுறை கணக்குல கமலன்ல போடுங்க, சம்பளம் 1,20,000. இதற்கு செலுத்த வேண்டியது, பங்காளருக்கு செலுத்த வேண்டியது அவரோட செலவுல போடணும். அடுத்தது காசாக செலுத்தியது. எனவே வரவுல போடுங்க, சம்பளம் 1,00,000 காசாக செலுத்தியது. இது முதலாவது பதிவு. சம்பளம் அவருக்கு செலுத்த வேண்டியது செலவு வைங்க, செலுத்தினத வரவு வைங்க. செலுத்த வேண்டியதுன்னா மொத்தம் ஆண்டுக்குரியது 1,20,000, செலுத்தியது 100. எனவே செலவுல 120, வரவுல 100 போட்டுக்கோங்க. இந்த 120 பதிவு செய்யப்பட்டிருக்குது. இதுக்கு ஒரு புள்ளிகள் வழங்கப்பட்டி. 120 நாங்க மொத்தமா பதிவு செய்ய காட்டுகிறோம். இதுக்கு ஒரு புள்ளி. ஏன்டா 100 சொல்றது எல்லாருக்கும் தெரியும். 10 மாதத்துக்கு செலுத்தப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா ஒரு வருடத்துக்கு நீங்க தான் யோசிச்சு போடணும். ஆண்டுக்குரியது மொத்தம் தான் வழங்குவோம். அப்படி நீங்க கணிப்பிட்டு போடுறதால அதுக்கு மட்டும் புள்ளிகள் வழங்கப்பட்டி. எனவே கமலண்ட சம்பளம் நடைமுறை கணக்குல செலவுல 120, அடுத்தது செலுத்தினது 100. இப்ப யோசிக்கலாம், இந்த சம்பளம் பகிர்வுக்கு வருமா? பகிர்வுக்குலாம் வராது. ஏன்டா இது தொழிற்சாலையில பணி புரிஞ்சதற்காக, தொழிற்சாலையில வேலை செய்வதற்காக வழங்கிய சம்பளம். இது ஒப்பந்தத்துல பங்குடைமை தொடர்பான சம்பளம் இல்ல. எனவே பகிர்வுக்கு வராது. நடைமுறை கணக்கு மட்டும்தான் வரும். வேற எங்க வரும்? நடைமுறை கணக்குலையும் உற்பத்தி மேந்தலை, உற்பத்தி கிரைக்கூட்ல வரும். உற்பத்தி கிரைக்கூட்ல பாருங்க, அவன் சொல்லிக்கிறான், உற்பத்தி மேந்தலையில 1,00,000 மட்டும்தான் சேர்த்திக்கானா. தெளிவா பாருங்க, உற்பத்தி மேந்தலை ஆரம்பத்துல 300 தரப்பட்டி. இதுல நாங்க எவ்வளவு சேர்க்கணும்? மொத்தம் 120 சேர்க்கணும். ஆனா இதுல எவ்வளவு வீக்கி? 100 மட்டும்தான் ஈக்கிதா. உற்பத்தி மேந்தலையில தான் அவன் சம்பளம் வரும். சரியா? அப்ப இதுல மொத்தம் 1,20,000 சேர்த்து தான் வரணும். ஆனா 100 மட்டும் தான் சேர்த்து வந்தீங்க. 100 சேர்க்கப்பட்டு தான் 300 வந்தீங்கதா. இப்ப பேலன்ஸ் எவ்வளவு சேர்க்கையில? 20 சேர்க்கப்பட இல்ல. தெளிவா விலையும் கொள்ளுங்க. மொத்தம் தம்பி 120, அதுல 100 மட்டும் தான் சேர்த்துக்கு 10 மாசத்துக்குரியது. 10 மாசம் சேர்த்துதான் 300.
20 சேர்க்கப்படையில அப்ப நாங்க என்ன செய்யணும், சேர்க்கணும். எனவே உற்பத்தி மேந்தலைன்னு பாருங்க, இப்ப 300 தரப்பட்டிக்கு உற்பத்தி மேந்தலையில பிரேக்கெட் பண்ணி காட்டுங்க 300. அதுல ஆண்டுக்குரிய 120 சேர்க்கணும், 100 மட்டும் தான் சேர்த்துக்கு. எனவே 20 சேர்க்கப்படையில இப்ப 20 சேர்த்து மொத்தம் போடுங்க 320. இதுக்குதான் உங்களுக்கு நான் தெளிவா சொன்னேன், மீதிகளை முதலாவது போடாதீங்க, சீராக்கம் வரும்போது பதிவு செய்வோம். எனவே 300 20 சேர்க்கப்படையில, எனவே சேர்த்து போடுங்க 320 உற்பத்தி மேந்தலை. 320 உற்பத்தி மேந்தலை. இதுக்கு உங்களுக்கு ஒரு புள்ளிகள் வழங்கப்பட்டது. 320 உற்பத்தி மேந்தலை. அப்ப சம்பளம் தொடர்பான விடயம் ஓகேயா? கமலன் தொழில் செய்யறாரு, அவருக்கு சம்பளம் வழங்கணும், மாதம் 10,000, ஆண்டுக்குரியது 120. எனவே அவரை நடைமுறை கணக்குல மொத்தமா இருக்கும், மொத்தமா கொடுக்குற 120 செலவுல போடுங்க, அவருக்கு செலுத்தின 100 வரவுல போடுங்க. ஓகே. அடுத்தது உற்பத்தி மேந்தலையில 100 மட்டும்தான் உள்ளடங்கிக்குது, 20 உள்ளடங்கையில. எனவே ஆரம்பத்துல 300 இருக்குது, 20 சேர்த்து 320 போடுங்க. இது பகிர்வுல வராது, எனது பங்குடைமையோட தொடர்பு இல்ல, தொழிற்சாலை, எனவே பகிர்வுக்கு வராது. முதல் 5 சீராக முடிவடைஞ்சிட்டு 6வதுக்கு போவோம். தொழிற்சாலையின் முகாமையாளராக பணியாற்றுமே. ஓகே. அடுத்தது பாருங்க, நடைமுறை வருடத்துக்கான பெருமான தேய்வானது 1400 இருப்பதுடன் நடைமுறை வருடத்துக்கான பெருமான தேய்வானது 1400 இருப்பதுடன் இது நிர்வாக விநியோக செலவுகளுக்குள் கணக்கிடப்பட்டுள்ளது. இத்தொகையானது தொழிற்சாலைக்கும் நிர்வாகத்துக்கும் சமமாக பகிரப்படல் வேண்டும். ஓகே. பெருமான தேய்வு தொடர்பான சீராக்கம் தரப்படி முதலாவது பாருங்க, பெருமான தேய்வு. பெருமான தேய்வுன்னு சொல்றது மொத்தம் 1400. இந்த 1400 எங்க பதிவு செய்யப்பட்டீங்க, நிர்வாக செலவுல இந்த மொத்தம் இந்த 100% மொத்தம் 1400ஐயும் நிர்வாகத்துல பதிவு செஞ்சுட்டாங்க. ஆனா அவன் சொல்றான், இந்த மொத்தத்தை தொழிற்சாலைக்கு 50% போடவாம், நிர்வாகத்துக்கு 50% போடவாம், இப்படித்தான் பதிவு செய்யவாம். மொத்தம் 1400ல 50% தொழிற்சாலையும் 50% நிர்வாகமா. அப்படின்னா 700 தொழிற்சாலையில உற்பத்தி மேந்தலையா போடணும், நிர்வாக செலவுல 700 போடணும், இப்படித்தான் பதிவு செய்யணும். ஆனா மொத்தம் 100%, 1400 பதிவு செஞ்சிட்டான். இப்ப நாங்க என்ன செய்யறது, இப்ப நிர்வாக விநியோக செலவு பாருங்க எவ்வளவு பெருமதி, 2350. அதுல மொத்தம் 1400 உள்ளடங்கிக்குது. நாங்க எவ்வளவு உண்மையா பதிவு செய்யணும், 700 மட்டும். அப்ப எக்ஸ்ட்ரா 700 பதிவு செய்யப்பட்டதை மைனஸ் பண்ணி போடணும். இவ்வளவுதான் சிம்பிளான விடை. எனவே விநியோக நிர்வாக செலவு அதுல பிரேக்கெட் பண்ணுங்க 2350. அதுல 1400 ஏற்கனவே சேர்க்கப்பட்டிக்கு, 1400 சேர்க்கறதுல 700 மட்டும் தான் சேர்க்கணும், எக்ஸ்ட்ரா 700 சேர்க்கப்பட்டதால 700 மைனஸ் பண்ணி தேரியதை போடுங்க. சரியா? 2350 அதுல 1400 சேர்க்கப்பட்டிக்கு, அரைவாசி மட்டும்தான் வரும். எனவே எக்ஸ்ட்ரா போட்ட 700 மைனஸ் பண்ணி போடுங்க. 2350 மொத்தத்துல இருந்து 700 மைனஸ் பண்ணி போட்டா 1650 போட்டுக்கோங்க. 1650. இது முதலாவது சீராக்கம் 1650. இதுக்கு எப்படி புள்ளிகள் வழங்கப்பட்டீங்கன்னா 1650க்கு ஒரு புள்ளி, இந்த 700 போட்டதுக்கு ஒரு புள்ளி. சரியா? ஆரம்பத்துல மூலதன அந்த கடன் வட்டி சீராக்கணும், அதே மாதிரி புள்ளிகள் வழங்கப்பட்டீங்க. மொத்தம் 1400, நிர்வாகத்துக்கு 700, தொழிற்சாலைக்கு 700, 50 வீதம். நிர்வாகம் மொத்தம் 1400 பதிவு செஞ்சுக்கிறான், கூடுதலா 700 காட்டுனதால 700 மைனஸ் பண்ணுங்க. சரியா? இப்ப 2350 ஆரம்பத்துல ஈக்கிறது, அதுல 700 கழிச்சு மொத்த தேரியது 1650 போடுங்க. ரெண்டுக்கும் போட்டதுக்கு ஒரு புள்ளிகள் தரப்பட்டது. அடுத்தது என்ன செய்யணும், தொழிற்சாலையில உற்பத்தி கிரைய கூட்டுல பெருமானத்தை உண்டு 700 போடணும். எனவே உற்பத்தி கிரைய கூட்டுக்கு வாங்க, உற்பத்தி மேந்தலை கீழே போட்டுக்கோங்க பெருமான தேய்வு. பெருமான தேய்வுன்னு போட்டு பெருமதி போடுங்க 700. உற்பத்தி கிரைய கூட்டுல பெருமான தேய்வுன்னு போடுங்க 700. இதுக்கு ஒரு புள்ளிகள் வழங்கப்பட்டது. பெருமான தேய்வு சீராக்கம் முடிவடைஞ்சிட்டு மிக இலகுவானது. மொத்தம் 1400ல 700 உற்பத்தி மேந்தலையில காட்டுறோம், மிச்சம் 700 வருமான கூட்டுல எக்ஸ்ட்ரா காட்டினதால கழிச்சு காட்டுறோம். எழுதி கொள்ளுங்க. அடுத்த சீராகத்துக்கு போவோம். 7வது பாருங்க, விமலன் தனது சுகையினம் காரணமாக 31/3/2018 பங்குடைமையிலிருந்து இளைப்பாறினார். அப்ப பங்காளர் இறுதியில விலகுறார். சரியா?
இத்திகதியில் அவரின் நன்மதிப்பானது 2100 மதிப்பீடு செய்யப்பட்டு கணக்கிலிடப்பட்டுள்ளது. அவருக்கு செலுத்த வேண்டிய தொகை 3000 இளைப்பாறும் நேரத்தில் மருத்துவ சிகிச்சைக்காக செலுத்தப்பட்டது. மிகுதி தொகையானது கடன் கணக்கிற்கு மாற்றப்பட்டுள்ளது. அமலன் கமலன் ஆகியோர் லாப நட்டங்களை முறையே 5:2 எனும் வீதத்தில் பங்குடைமை தொடர்ந்து நடாத்துகின்றனர். இறுதி சீராக்கம் இதோட முடிவடையுது. இப்ப என்ன சொல்லப்பட்டிக்கு? நன்மதிப்புட பெருமதி தரப்பட்டிக்கு 2100. அதுல சொல்லப்படுது அவர் இளைப்பாற சந்தர்ப்பத்துல அவருக்கு மருத்துவ செலவு அதுக்கு 3000 முன்கூட்டியே வழங்கிக்கிறோம். அப்ப 2021 பாஸ் பேப்பர் செய்யும் போது சொன்னேன், ஒரு மூலதன கணக்குல எப்பொழுதும் வாரது ஆரம்ப மீதி, இறுதி மீதி, நன்மதிப்பு சீராக்கம், காசாகிடப்பட்ட மூலதனம், மேலதிக மூலதன விடயங்கள் வரும். அதோட சேர்த்து ஒரு விடயம் வரும் சொன்னேன். ஒரு பங்காளர் இளைப்பாற விலகிற சந்தர்ப்பத்துல அவர உரிமை தொகை முன்கூட்டியே செலுத்தப்பட்டா வரவு வைக்கணும். அப்ப தெளிவா சொல்லப்பட்டிக்கு மருத்துவ செலவுக்கு அவருக்கு குறிப்பிட்ட தொகை முன்கூட்டியே வழங்கப்பட்டிக்குதான். எனவே அதை நாங்க என்ன செய்யணும்? அவர் மூலதன கணக்குல முதலாவது வரவு வைக்கணும். எனவே பங்காளர் மூலதன கணக்குல மருத்துவ செலவுன்னு போடுங்க. விமலன் விலகிறாரு 3000. மூலதன கணக்குல போடுங்க மருத்துவ செலவு விமலனுக்கு போடுங்க 3000. சரியா? மருத்துவ செலவு விமலனுக்கு போடுங்க 3000. சரிதானே? இப்ப பங்காளர் விலகும் போது அவருக்கு உரிமை தொகை முன்கூட்டியே வழங்கப்பட்டா மூலதன கணக்குல என்ன செய்யணும்? நாங்க வரவுல பதிவு செய்யணும். எனவே மருத்துவ செலவு போடுங்க 3000. போன பேப்பர்ல பார்த்தோமே, முதலீட்டு தொகையை மாத்துறது, அலுவலக உபகரணத்தை மாத்துறது வரவுல வச்சோம். அதே போல மருத்துவ செலவு 3000 போடும். இப்ப நாங்க என்ன செய்யணும்டா, நன்மதிப்பு சீராக்கம் செய்ய போறோம். மொத்த பெருமதி பாருங்க, நன்மதிப்பு தரப்பட்டிக்கு 2100. அந்த நன்மதிப்பை வரவு செலவு வைக்க போறோம். எனவே பாருங்க, நன்மதிப்பு மொத்தம் 2100. இதை நாங்க புதிய விகிதம் பழைய விகிதத்துக்கு அமைய வரவு செலவு வைக்க போறோம். புதிய விகிதத்துக்கு அமைய நாங்க என்ன செய்யணும்? வரவு வைக்கணும். பழைய விகிதத்துக்கு அமைய செலவு வைக்கணும். எனவே பாப்போம், புதிய விகிதம் இப்பதான் சொல்லுகிறான். புதிய விகிதம் கீழே சொல்லுகிறான் 5:2. புதிய விகிதம் 5:2. பழைய விகிதம் பாருங்க, ஆரம்பத்திலேயே ஒப்பந்தத்துல சொல்லுகிறான் 5:3:2. 5:3:2. ஓகே, இப்ப நாங்க என்ன செய்வோம்? மொத்தம் 2100. மொத்தம் 2100. அது நாங்க 5:2. அப்ப 7ஆல பிரிப்போம். 5 பங்கு 2 பங்கு. மொத்தம் 2100. அதை 7ஆல பிரிப்போம். 5 பங்கு 2 பங்கு. அதுக்குரிய நன்மதிப்பை கண்டுபிடிச்சு எடுப்போம். 7ஆல பிரிச்சு 5 பங்கு 2 பங்குண்டா 5000 2000. சரியா? ரெண்டாயிரத்தி 100 5க்கு 2 என விகிதத்துல நடாத்துறாரு. எனவே 2100 7ஆல பிரிச்சு 5 பங்கு 2 பங்கு போட்டுக்கோங்க. அடுத்தது பாருங்க, நன்மதிப்பு. பழைய வீதத்தை பாருங்க, 5க்கு 3க்கு 2 மொத்தத்தையும் கூட்டினா 10. எனவே 2100 10ஆல பிரிச்சு 5க்கு 3க்கு 2 என்ற அடிப்படையில நன்மதிப்பு செய்யணும். சரியா? ஓகே, இது தெளிவா பாருங்க. இதுல சொல்லப்பட்ட விஷயம் அந்த விலகிற பங்காளர நன்மதிப்பு மட்டும்தான் சொல்லப்படி. சரியா? அதை தெளிவா நோட் பண்ணணும். அப்படி இப்படி போட்டா ஆர்டர் கிடையாது. பாருங்க, இதுல தெளிவா சொல்லிக்கிறான், அந்த விலகிற பங்காளர் விமலன் அவன் பங்கு மட்டும்தான் 2100. விமலன் பங்கு மட்டும்தான் 2100. மொத்தம் பங்குடைமையிட நன்மதிப்பை கண்டுபிடிச்சுதான் பிரிச்சு எடுக்கணும். சரியா தம்பி?
விமலண்ட பங்கு மட்டும் 2100 பங்குடைமையிட நன்மதிப்பை கண்டுபிடிக்கணும். எனவே ஆரம்பத்தில் உள்ள விகிதத்தை பாருங்க 5:3 ஆரம்பத்தில் உள்ளதை பாருங்க 5:3 அப்ப விமலண்ட வீதம் 3 பங்கு. இப்ப 3 பங்கு தான் 2100 10 பங்கு எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சா நன்மதிப்பு பங்குடைமையிட வரும். சரியா? 2100 விமலண்ட மட்டும் எத்தனை 3 பங்கு. எனவே 2100 தான் 3 பங்குனா 10 பங்கு பார்க்கணும். 10 பங்கு பார்த்தா 7000 தான் மொத்த நன்மதிப்பு. இந்த 7000 வச்சுதான் இப்ப நாங்க பயிர்வு செய்யணும். சரியா? இப்ப ஆரம்பத்துல அந்த விடயம் ஒழுங்கா பார்க்க. இப்ப 2100 விமலண்ட நன்மதிப்பு 5:3 விமலண்ட 3 பங்கு. எனவே ஒரு ஆள் தான் 2100 மொத்த பங்குட 10 7000. இப்ப பாருங்க மொத்தம் 7000 நன்மதிப்ப 5:2 7ஆல பிரிச்சு 5 பங்கு 2 பங்கு இப்படிதான் கண்டுபிடிக்கிறது. சரியா? அப்படி இல்லாட்டி மிஸ்டேக் ஆகும். இதை சரியான முறையில பாத்துக்கணும். ஒரு பங்காளரை தந்தா பங்குடைமையை கண்டுபிடித்தான் பிரிச்சு எடுக்கணும். எனவே ஒரு பங்காளர் 2100 3 பங்கு தான் 2100 10 பங்கு பாருங்க 7000 மொத்த நன்மதிப்பை பிரிச்சு எடுங்க. மொத்தம் 7000 புதிய லாப விகிதம் 5:2. எனவே 7000 7ஆல பிரிச்சா 1000. எனவே 5 பங்கு 5000 2 பங்கு 2000. இது முதலாவது விஷயம். 5 பங்கு 5000 2 பங்கு 2000. அதே போல போடுங்க மொத்தம் 7000 10ஆல பிரிச்சு 5க்கு 3க்கு 2 கண்டுபிடிப்போம். மொத்தம் 7000 10ஆல பிரிச்சு 5க்கு 3க்கு 2 பிரிச்சு எடுக்கும் நன்மதிப்பு. எனவே பிரிச்செடுத்தோம்னா நன்மதிப்பு பழைய லாப நட்ட வீதத்துக்கு வரும். முதலாவது 3500 இரண்டாவது 2100 1400 3500 2100 1400 முதலாவது 5000 2000 இப்படி நாங்க நன்மதிப்பை பிரிச்சு எடுக்கணும். சரியா? எல்லாம் தெளிவான முறையில் எழுதுறேன், நோட் பண்ணி வச்சுக்கொள்ளும். மொத்தம் 7000 7ஆல பிரிச்சு 5 பங்கு 2 பங்கு 5000 2000 மொத்தம் 7000 10ஆல பிரிச்சு 5க்கு 3க்கு 2 3500 2500 1400 பிரிச்சு எடுத்துட்டோம். இப்ப புதுசு வரவுன்னு பார்த்து போடுறது. புதிய விகிதப்படி வரவு பழைய விகிதப்படி செலவு. எனவே மூலதன கணக்குக்கு போங்க, நன்மதிப்புன்னு போடுங்க. நன்மதிப்பு செலவுலையும் போடுங்க நன்மதிப்பு. எனவே பழசுக்கு தான் செலவு. எனவே 5க்கு 2 அமலனுக்கு 5000 கமலனுக்கு 2000. சரியா? அமலனுக்கு 5000 கமலனுக்கு 2000. புதிய லாபத்துக்கு எப்படி போடும்? 5000 2000. அடுத்தது பாருங்க பழைய லாப நட்ட வீதம் 3500 2100 1400 பார்த்து போடுங்க. 3500 2100 1400 நன்மதிப்பு பதிவு செஞ்சிட்டேன். இவ்வளவுதான் மேட்டர், கஷ்டம் இல்லை. அப்ப நன்மதிப்பு மொத்தம் பார்த்தாச்சு, வரவு செலவு வச்சாச்சு. சரியா? நாங்க நன்மதிப்பு பதிவு செஞ்சதுக்கு ஒரு புள்ளிகள் வரும். $2400 ஒரு பங்காளர் 3 பங்கு 10 பேருக்கு 7000 எடுங்க. 7000 முதலாவது பழசுக்கு பார்த்தோம்னா 10ஆல பிரிச்சு 5 பங்கு 3 பங்கு 2 பங்கு எடுங்க. 3500 2500 1400 செலவுல நன்மதிப்புன்னு போடுங்க. மொத்தம் 7000 புதியது 5க்கு 2 7ஆல பிரிச்சு 5க்கு 2 5000 2000 வரவுல வைங்க. இதோட சகல சீராக்கங்களும் முடிவடையுது. இப்ப மீதிகளை போடுவோம், கூட்டி எடுத்தோம்னா ஆன்சர் வரும். சரியா? இப்ப திருப்பி சொல்லிதாரன். ஆரம்பத்துல நடைமுறை கணக்கு மூலதன கணக்கு மீதிகள் போட்டோம். மூலதன வட்டி நடைமுறை கணக்குல செலவு வச்சோம், பகிர்வுல வச்சோம். கடன் வட்டி 4000க்கு 12 வீதம் பார்த்து நடைமுறை கணக்கு செலவுல வச்சோம், நிதி செலவுல கூட்டி காட்டினா. அடுத்தது பெருமான தெய்வு மொத்தம் 1400 700 உற்பத்தி கிடைக்கூட்டுல மேந்தலையில காட்டினா. மொத்தம் நிர்வாக செலவுல 700 கூட்டி காட்டினதால கழிச்சு காட்டணும். சரியா? அடுத்தது இறுதி இருப்புகள் மூலப்பொருள் முடிவு பொருள் குறைவதை கழிக்க. இவ்வளவுதான் சீராக்கம். இவ்வளவுதான் சீராக்கம். சம்பளம் பார்த்தோம் மாதம் 10. எனவே கமலனுக்கு மொத்தம் செலுத்த வேண்டியது நடைமுறை கணக்குல செலவு வச்சோம், செலுத்தியதை 100 வச்சோம். அவரை உற்பத்தி மேந்தரையில 100 மட்டும்தான் உள்ளடங்கிதான், விளைச்சா 20 உள்ளடங்க இல்லையா, அதையும் கூட்டி காட்டணும். எல்லாத்தையும் தெளிவான முறையில் எழுதுங்க. இப்ப மீதிகளை போட்டுட்டு கூட்டி எடுப்போம். பொறுமையா படிச்சுட்டு போவோம், பிரச்சனை இல்லை. சரியா? தெளிவான முறையில படிச்சுட்டு
சரி, ஓகே. இப்ப நாங்க மீதிகளை பார்த்து போட்டு வருவோம். முதலாவது வாங்க, சரக்கிருப்பு ஆரம்ப மீதிகளை பார்த்து போடுவோம். சரக்கிருப்பு மூலப்பொருளை போடுங்க 600, நடைமுறை வேலை 800, இறுதி 1200. எனவே ஆரம்பத்துல உற்பத்தி கிரைய கூட்டுல போடுங்க 600. அடுத்தது பாருங்க குறைவேலை 800. அடுத்தது முடிய பொருள் பாருங்க 1200. மீதிகளுக்கு ஒரு பதிவுகள் பார்த்து போட்டு. இப்ப அடுத்தது மூலதன கணக்கு நடைமுறை கணக்கு பதிவு செஞ்சிட்டோம், அது ஓகே. அதுக்கப்புறம் மேலதிக தகவல்ல ஒப்பந்தங்கள் பார்த்துட்டோம். இரண்டாவதுக்கு வாரம் மூலப்பொருள் கொள்வனவு 1400 கொள்வனவுல போகும். அடுத்தது பாருங்க நேர்கூலி 700, அது அப்படி போடுங்க, நேர்கூலியில 700. அடுத்தது தரப்பட்டிக்கு நிர்வாக விநியோக செலவு, அது பதிவு செஞ்சிட்டோம் 2350, அதுல 700 கழிச்சு தேறியதை போட்டோம். அடுத்தது நிதி செலவு 350, அதோட 480 கூட்டி தேறியதை போட்டோம். விற்பனைகள் 9700, வருமான கூட்டுல போடுங்க 9700. சரியா? அடுத்து கீழே வாங்க, இறுதி இருப்புக்கள் அதுவும் பதிவு செஞ்சிட்டோம். அது கீழே உள்ள சீராக்கம் எல்லாம் பதிவு செஞ்சிட்டோம். இப்ப கூட்டி எடுத்தோம்னா ஆன்சர் வரும். சரிதானே? இவ்வளவுதான் பதிவுகள், இவ்வளவுதான் பதிவுகள். இப்ப கூட்டி எடுப்போம். இப்ப முதலாவது என்ன செய்யறதுன்னா, இந்த விற்பனை கிரயம் போடணும். விற்பனை கிரயம் போடணும். இந்த விற்பனை கிரயம் போடுறதுக்கு உற்பத்தி கிரையை கூட்டுற ஃபுல்லா செஞ்சாதான் விற்பனை கிரயம் போடலாம். இப்ப முதலாவது செய்ய வேண்டிய விஷயம், உற்பத்தி கிரையை கூட்ட கண்டுபிடிங்க விற்பனை கிரயம் போடுறது. இப்ப கூட்டி எடுப்போம். ஆரம்ப இருப்பு 600, கொள்வனவு 1400, அதுல இறுதி இருப்பு 1000 கழிச்சோம்னா பயன்படுத்திய மூலப்பொருள் கிரயம் 1000 போடுவாங்க. பயன்படுத்திய மூலப்பொருள் கிரயம் 1000. 600 1400 கூட்டி 1000 கழிச்சா 1000 பயன்படுத்திய மூலப்பொருள் கிரயம். இந்த எல்லா பதிவுகளுக்கும் சேர்த்து 2 புள்ளிகள் தரப்படும். எல்லா பதிவுகளுக்கும் சேர்த்து ஆரம்ப இருப்பு கொள்வனவு கூட்டி எதிர்ப்பு கழிங்க, பயன்படுத்திய மூலப்பொருள் கிரயம் 1000. அது 1000தோட 700 கூட்டி போடுங்க, நேர்கோலி 1700 முதன்மை கிரயம். 1700 முதன்மை கிரயம். 1700 முதன்மை கிரயத்தோட உற்பத்தி மேந்தலைகளை கூட்டணும். உற்பத்தி மேந்தலைகள் இருந்தா பாருங்க 300ம் 700ம் 300ம் சாரி 320ம் 700ம் உற்பத்தி மேந்தலையோட பெருமானத்தை ரெண்டையும் கூட்டி போடுங்க 1020. சரியா? இப்படி 1020 போடுறதுக்கு 2 புள்ளிகள். ஓகே. முன்னூத்தி 700 கூட்டி போடுங்க 1020. அதாவது தனித்தனி ஒரு புள்ளிகள் கூட்டி போட்டா 2 புள்ளிகள். இப்ப நாங்க என்ன செய்யணும், முதன்மை கிரயத்தோட உற்பத்தி மேந்தலை, அந்த உற்பத்தி மேந்தலை ரெண்டையும் கூட்டி வரதோட ஆரம்ப இறுதி குறைவிலையை சீராக்கி எடுத்து உற்பத்தி கிரயத்தை கண்டுபிடிக்கணும். சரியா? இப்ப 1700 1020 கூட்டி எடுங்க 2720. 1700ஓட 1020 கூட்டி எடுங்க 2720. இதுல குறைவிலையை சீராக்கம் செய்யுங்க. 800 கூட்டப்படுது, 200 கழிக்கப்படுது. எனவே தேரியது 200 கழிச்சு விடுங்க, இலகுவான 800 கூட்டப்படுது, 600 கழிக்கப்படுது. எனவே நம்ம 800 கூட்டப்படுது, 600 கழிக்கப்படுது. இப்ப தெளிவா பாருங்க, கூடுதலா இருக்கிறது என்ன, 800 தானே கூட்டப்படுது, அதுக்குள்ள தானே 200 இருக்கு. அப்ப தேரியது என்ன, அதிகரிப்பு. அதிகரிப்பு என்ன செய்யணும், கழிக்கணும். குறையுண்டா கூட்டணும். இதுல பாருங்க 800 கூட்டப்பட்ட 600 கழிக்கப்படுது தானே. கூடுதலானது எங்க இருக்குதோ அது கூட்டுனா கூட்டி விடுங்க, குறைஞ்சா குறைச்சு விடுங்க. சிம்பிள் மெத்தட். எனவே ஆரம்பத்துல 800, இறுதியில 600. குறைவு 600, குறைவுண்டா கூட்டணும். எனவே 200 கூட்டுங்க. அப்படி இல்லாட்டி சிம்பிள் மெத்தட், 800க்குள்ள தானே 200 கூடுதல், அது கூட்டப்படுதுன்னா கூட்டி விடுங்க. எனவே கூட்டி எடுங்க 2920 உண்மையான உற்பத்தி கிரயம். 2920 உண்மையான உற்பத்தி கிரயம். அந்த 800ம் 600ம் இது ரெண்டையும் சேர்த்து ஒரு புள்ளிகள் வழங்கப்பட்டது. அடுத்த விஷயம், உற்பத்தி கிரயம் கண்டுபிடிச்சிட்டோம். அதோட ஆரம்ப முடிய பொருள் இறுதி முடிய பொருளை சீராக்கி விற்பனை கிரயத்தை கண்டுபிடிக்கணும். 2920 இதோட 1200 கூட்டி 1500 கழிக்கணும். திருப்பி அதே மாதிரி தான் சொல்றேன். 1200 கூட்டப்படுது, 1500 கழிக்கப்படுது. ஆரம்பத்தை விட இறுதி கூடுது, அதிகரிப்புண்டா கழிக்கணும்.
எனவே 1500 அதுக்குள்ளதான் 300. எனவே அதிகரிப்பு 300 கழிங்க. சரியா? 1200 இருந்து 1500 அதிகரிச்சுக்கு 300. எனவே இருப்புகள் அதிகரிப்புனா கழிக்கணும். அப்படி இல்லாட்டி 1500 தான் 300 கழிக்கப்படுது. எனவே கழிங்க. எனவே இறுதி ஆன்சர் 2920 300 போனா 2620. இதான் விற்பனை கிரயம். இதை கண்டுபிடிச்சு வருமான கூட்டுல போடணும். சரியா? திருப்பி சொல்றேன். உற்பத்தி கிரைய கூற்று ஆரம்பத்துல 600 1400 1000 கழிச்சா 1000 ரெண்டையும் சேர்த்து 2 புள்ளிகள் 1000தோட நேர்குழியை கூட்டுங்க 1700. அதுக்கப்புறம் முதன்மை கிரயம் உற்பத்தி முதலை பெருமானத்தை கூட்டி போடுங்க 1020 2 புள்ளிகள் ரெண்டையும் கூட்டினா 2720 800 600 குறையுது. எனவே கூட்டணும் 2720 200 கூட்டினா 2920 உற்பத்தி கிரயம் இரண்டையும் சேர்த்து ஒரு புள்ளிகள் 2920ல முடிவு பொருள் அதிகரிக்குது 300 கழிச்சிடுங்க 300 இறுதியில வாரது விற்பனை கிரயம் 2620. இதோட உற்பத்தி கிரைய கூற்று ஓகே போட்டுக்கோங்க 2620. இப்ப நாங்க வருமான கூற்றை செய்யணும். இப்ப முதலாவது உற்பத்தி கிரையற்று ஓகே. இப்ப வருமான கூற்றுக்கு வரோம். 9700 அதுல இருந்து விற்பனை கிரியத்தை கழிங்க 2620 கழிச்சு போடுங்க மொத்த லாபம் 7080. இந்த விற்பனை கிரியத்துக்கு ஒரு புள்ளிகள் வழங்கப்பட்டிக்கு வருமான கூட்டுல போடுறது. மொத்தம் விற்பனை 9700 அதுல 2620 கழிச்சா 7080. இப்ப நாங்க என்ன செய்வோம்? செலவுகளை கழிப்போம். நிர்வாக செலவு 1650 நிதி செலவு 830 ரெண்டையும் கூட்டி கழிப்போம். 1650 830 ரெண்டையும் கூட்டி கழிங்க 2480. இதை கழிச்சு எடுத்தோம்னா ஆன்சர் வரும். தேறிய லாபம் 4600. இதுக்கு ஒரு புள்ளிகள் தரப்பட்டது. விற்பனை கிரயத்தை மொத்த லாபம் 7080. அதுல இருந்து செலவுகளை கூட்டி கழிங்க 2480 கழிச்சா 4600 தேறிய லாபம். இப்ப நாங்க என்ன செய்வோம்? பகிர்வு. தேறிய லாபம் 4600ல 2000 போனா இறுதியில லாப பங்கு எவ்வளவு வரணும்? அந்த 2000 கழிக்கணும். இப்ப இறுதியில 2000 கழிக்கணும். இந்த 2000 இறுதியில 2600 கழிக்கணும். இந்த 2600 தான் இப்ப நாங்க என்ன செய்யணும்? பகிர்வு செஞ்சதுலயும் போடணும், நடைமுறை கணக்குலையும் போடணும். திருப்பி ஒருக்கா வாரன் பிரச்சனை இல்ல, திருப்பி சொல்லித்தாரன். உற்பத்தி கிரை கூட்டு முடிஞ்சா வருமான கூட்டுக்கு வாங்க. விற்பனை கிரயத்தை தூக்கி போடுங்க 2220. 9700ல 2220 கழிங்க 7080. இல்ல செலவுகளை கழிங்க 2480 கழிச்சா தெரிய லாபம் 4600. முதலாவது வட்டி தெரியும் 2000 கழிச்சோம்டா லாப பங்கு 2600. இதைத்தான் இப்ப என்ன செய்யணும்? பகிர்வு செஞ்சு நடைமுறை கணக்குலையும் லாப பகிர்லையும் போடணும். இப்ப 2600 பிரிச்சு போடுவோம். இப்ப பாருங்க 2600 லாப பங்கு. இப்ப லாப பங்கு பாருங்க, ஆரம்பத்தில் உள்ள லாப பங்கு 3 பேருக்கும் சேர்த்து 5க்கு 3க்கு 2 5க்கு 3க்கு 2. எனவே 2600 10ஆல பிரிச்சு 5 பங்கு 3 பங்கு 2 பங்குன்னு எடுக்கணும். எடுத்து நடைமுறை கணக்குல செலவு வச்சுட்டு பகிர்வுல 3 பேரையும் போட்டு 0 ஆக்கணும். அவ்வளவுதான் விஷயம். 2600 பிரிச்சு 3 பேரும் போட்டுடுங்க, அங்க செலவு வைங்க. அதோட வருமான கூட்டம் முடிவடையும். எனவே 2600 10ஆல பிரிச்சு 5 பங்கு 3 பங்கு 2 பங்கு எனவே போட்டுக்கோங்க 1300 780 520. 2600 10ஆல பிரிச்சு 5க்கு 3க்கு 2னா 1300 780 520. இப்ப பதிவு செய்வோம். இப்ப லாப பதிவுல போடுங்க அதே மாதிரி 1300 780 520. எல்லாத்தையும் டோட்டல் பண்ணா என்ன வரும்? 2600. இதோட இது முடியுது. வருமான கூற்றும் ஃபுல்லா முடிவடையுது. உற்பத்தி கிரை கூற்று ஓகே, வருமான கூற்று ஓகே. இப்ப நாங்க என்ன செய்யணும்? அதே பகிர்வு நடைமுறை கணக்குல போடுவோம். நடைமுறை கணக்கை எடுத்து மூலதன கணக்குல போடுவோம், அதை எடுத்து கடன் கணக்குல போடுவோம். ஃபுல்லா க்ளோஸ் ஆகும். இப்ப கண்டுபிடிச்ச லாப பங்க நடைமுறை கணக்குல போடுங்க. நடைமுறை கணக்குல செலவுல போடுங்க. இலாபம் 1300 780 520.
1300, 780, 520. இதுவரைக்கும் பதிவு செஞ்சது எல்லாம் ஓகே. இப்ப இறுதியா பார்த்துக்கொள்வோம் மூலதன கணக்கு நடைமுறை கணக்கு. இதை எப்படி நாங்க கூட்டி எடுத்து கடன் கணக்கு மாத்துறது. ஏற்கனவே கடன் கணக்கு மாத்துறது 2021 தெளிவா சொல்லி தந்தேன். இதுக்கு முன்னுக்கு ஒரு மாடல் பேப்பர் செஞ்சு விட்டேன். அதுலயும் கடன் கணக்கு மாத்துறது சொல்லி தந்தேன். சரியா? இதோட கடன் கணக்கு மாத்தத்தை முடிச்சுட்டு அடுத்த பேப்பர்ல இருந்து பங்காளர் சேரல் தொடர்பான விடயங்கள் பார்த்துக்கொள்வோம். சரிதானே? இப்ப இறுதியா வாங்க, விமலன் விலகுறாரு, விமலர கடன் தொகை கண்டுபிடிக்கணும். எனவே முதலாவது என்ன செய்யணும், நடைமுறை கணக்குல உள்ள அவர உரிமையை எடுத்து மூலதன கணக்குல போடணும். நடைமுறை கணக்குல உள்ளதை மூலதன கணக்குல போடணும், மூலதன கணக்குல உள்ளதை என்ன செய்யணும், கடன் கணக்குக்கு போடணும். எனவே இப்ப நடைமுறை கணக்கை கூட்டி எடுப்போம். நடைமுறை கணக்கை கூட்டி எடுப்போம். நடைமுறை கணக்குல பாருங்க என்னெல்லாம் பதிவு செய்யப்பட்டு ஆரம்பத்தில் உள்ள மீதி, கடன் வட்டி, மூலதன வட்டி, சம்பளம், இலாப பங்கு கூட்டி எடுப்போம். இப்ப கூட்டி எடுத்து போடுங்க. முதலாவது அமலன், அமலன் டபுள்ல போடுங்க 3980. அமலன் டபுள்ல போடுங்க 3980. அடுத்தது விமலன் கூட்டி எடுத்து போடுங்க 2380. அமலனுக்கு போடுங்க 3980, விமலனுக்கு போடுங்க 2380. அடுத்து கமலனுக்கு போடுங்க 1640. அதே போல வரவு பக்கத்துலையும் போட்டுக்கோங்க 3980, 2380, 1640. இப்ப டபுள்ல போட்டோம். இப்ப தெளிவா சொல்லிக்கிறேன், விலகுற பங்காளரை வச்சுட்டு மத்த ஆக்களுக்கு மீதி வந்தது மீதி சென்றதுன்னு போடுங்க. விலகுற பங்காளரை மட்டும் வச்சுட்டு மத்த ஆக்களுக்கு மீதி வந்தது மீதி சென்றதுன்னு போடுங்க. விலகுற பங்காளருக்கு எப்படி போடணும், மூலதன கணக்குன்னு போடணும். சரியா? தெளிவா போன பேப்பர்ல சொல்லி தந்தேன். எனவே விலகுற பங்காளருக்கு அப்படி கழிச்சு போடுங்க பாப்போம். 3080க்கு வரவுல ஒண்ணும் இல்ல, அப்ப மீதி வந்தது அதே பெருமதி தான் 3980. மீதி வந்ததும் 3980. அடுத்தது பாருங்க, விலகுற பங்காளரை வச்சு கொள்ளுவோம். கமலனுக்கு வாங்க 1640, வரவுல 100 கழிச்சு போடுங்க 1540. எனவே மீதி வந்ததும் 1540, மீதி சென்றதும் 1540. இப்ப விலகுற பங்காளர் அவருக்கு மூலதன கணக்குன்னு போடணும். ஆனா இவர நடைமுறை கணக்கு மீதியும் மூலதன கணக்கு மீதியும் கூட்டி தான் உரிமை, அதுதான் கணக்கு மாத்த போறோம். எனவே விலகுற பங்காளருக்கு மட்டும் மூலதன கணக்குன்னு போடணும். 2380 வரவுல ஒண்ணுமே இல்ல, எனவே மூலதன கணக்குன்னு போட்டு போடுங்க 2380. இப்ப முதலாவது நடைமுறை கணக்க சீராக்கம் செஞ்சிட்டோம் 2380. அந்த 2380 என்ன செய்யணும், மூலதன கணக்குல நடைமுறை கணக்குன்னு எழுதி காட்டணும். இது புதிய விஷயம் இல்ல, போன பேப்பர்ல பார்த்ததால இலகுவா செய்யலாம். சரியா? எனவே மூலதன கணக்குல 2380 கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது நடைமுறை கணக்குல அவரை மீதி மூலதன கணக்குன்னு போட்டு கண்டுபிடிச்சிட்டோம். நடைமுறை கணக்கு மீதி கண்டுபிடிச்சிட்டோம். 3980, 2380, 1640 டபுள்ல மீதி வந்தது 3980, 1540. விமலண்ட விலகராள்ற மூலதன கணக்குன்னு போடுங்க 2380. இப்போ மூலதன கணக்குக்கு வாங்க, கூட்டி எடுப்போம். மூலதன கணக்குல என்னெல்லாம் பதிவு செஞ்சுக்கிறோம், ஆரம்ப மீதி, நன்மதிப்பு, அதே மருத்துவ செலவு, அவ்வளவு கூட்டி எடுப்போம். இறுதியா வாரது என்னன்னு போடும், கடன் கணக்குன்னு வரும். சரியா? அதாவது விலகுற ஆள்ற மட்டும் கடன் கணக்குன்னு வரும். மூலதன கணக்குல 2380 கண்டுபிடிச்சோமே, அதை கொண்டு போயிட்டு, அதாவது நடைமுறை கணக்குல மூலதனம் 2380 கண்டுபிடிச்சோமே, அதை கொண்டு போயிட்டு என்ன செய்யறது, மூலதன கணக்குல போடுங்க நடைமுறை கணக்கு. நடைமுறை மட்டும் போடுங்க 2380. நடைமுறை கணக்கு மீதிய மூலதன கணக்கு மாத்தின மொத்த உரிமை, அதுல அவருக்கு மருத்துவ செலவு கொடுத்தா பிறகு அவரது கடன். அப்ப இங்க உள்ள 2380 கொண்டு போயிட்டு மூலதன கணக்குல போடுங்க, நடைமுறை கணக்கு 2380 பதிவு செஞ்சிட்டோம். இப்ப என்ன செய்யறோம், கூட்டி எடுப்போம். இப்ப கூட்டி எடுங்க பாப்போம். மூலதன கணக்கு கூட்டி எடுப்போம். 10,000, 3500 கூட்டி கொடுங்க 13,500. 10,000, 3500 கூட்டி கொடுங்க 13,500. அதே மாதிரி 6,000, 2,100, 2,380, 10,480. 10,480. அடுத்தது விமலன் 4,000, 1,400, 5,400. இதுல உங்களுக்கு எழுதுற விடயங்கள்
சின்னதா இருக்குது. அதுதான் தெளிவான முறையில சொல்லுறேன் என்னென்ன பெருமதி எழுதி கொள்ளணும். பதிவுகளை சரியான முறையில் எங்கெங்க போறத பாத்துக்கிட்டா போதும், வேற ஒன்றும் தேவையில்லை. சரியா? எனவே கூட்டுனா 10 3500 13500 6 2100 2350 கூட்டினா 10480 4000 1400 5400 டபுள்ல போடும். திருப்பி என்ன சொன்னேன்? விலகுற ஆளை தவிர மத்தாக்கள் மீறி வந்தது மீறி சென்றதுல போடுங்க. விலகுற ஆளுக்கு 2 போடுங்க. அவ்வளவுதான் விஷயம். இப்ப கழிச்சு போடுவோம். 3500 அதுல இருந்து 5000 கழிச்சு போடுங்க. 3500ல இருந்து 5000 கழிச்சு போடுங்க. முதலாவது மீதி வந்தது 8500. முதலாவது மீதி வந்தது 8500. விலகுற பங்காள அப்படி விடுவோம். அடுத்தது கமலண்ட பாருங்க 5400 அதுல கழிச்சு போடுங்க 2000. எனவே 3400. அதே போல மீதி சென்றதுக்கு போடுங்க 8500 3400. இறுதியான வந்து தேவை கடன் விடயம். இப்ப மொத்தம் 10480. மொத்தம் 10480. சரியா? மொத்தம் 10480ல அவர் என்ன செய்யறாரு? மருத்துவ செலவுக்கு ஆரம்பத்திலே உனக்கு கொடுத்துட்டாரு. மொத்தம் அவரோட உரிமையை இப்ப கண்டுபிடிக்கணும். 10480. தம்பி மூலதனமும் இந்த நடைமுறையில வரத போட்டமே இதையும் கூட்டிதான் மொத்தம் அவரோட உரிமை 10480. அதுல ஆரம்பத்திலே அவருக்கு 3000 கொடுத்தா அவரோட கடன் தொகை மிகுதி தான் கடன். எனவே போட்டுக்கோங்க 10480ல 3000 கழிச்சு 7480. 7480 கடன் தொகை. இதோட மூலதன கணக்கு முடிவடையுது, நடைமுறை கணக்கு முடிவடையுது. இப்ப மூலதன கணக்குல வரவுள்ள கடன் நீக்குது, அதை கடன் கணக்குக்கு மாத்துங்க. மூலதன கணக்கு வரவுண்டா கடன் கணக்குக்கு மாத்துங்க. செலவுல போடுங்க. கடன் கணக்குல செலவுல போடுங்க. மூலதன கணக்கு மூலதன கணக்குல போடுங்க 7480. இது டபுள் பண்ணி காட்டுங்க. 7480 7480. மீதி வந்தது 7480. மீதி சென்றது 7480. இவ்வளவுதான் விடயம். இதோட உங்களோட பாடம் முடிவடையுது. இதோட பங்குடைமை 2018 முடிவடையுது. சரியா? உங்களுக்கு ஒரு அவருக்கு மேல தெளிவான முறையில ஒரே ஒரு வினா தான் சொல்லி தந்திக்கிறேன். ஏன்னா பிழை எடுக்க கூடாது. இப்ப பங்குடைமையில தொடர்ச்சியா 3 விடயங்கள் சொல்லி தந்திக்கிறேன். மாடல் பேப்பர் 2018. அடுத்தது 2021 பங்காளர் விலகல் கடனோட தொடர்பானது. இது தெரிஞ்சாலே போதும். இதுக்கு பிறகு வார பங்குடைமை விலகலோட எல்லாம் செய்யலாம். இன்ஷால்லா தொடர்ச்சியா மேலதிகமா எல்லாம் செஞ்சு தருவேன். 2019ல இருந்து 24 வரையான விடயங்கள் மேலதிகமான விடயங்களும் செய்யும். ஓகேயா? இப்ப இதோட நாங்க பங்குடைமையை முடிச்சு கொள்ளுவோம். யூடியூப் பார்த்து படிக்கிறாங்க கட்டாயம் படிச்சுட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்க. அடுத்தது தொடர்ச்சியா படிக்கிற மாணவர்கள் உங்களோட கமெண்ட்ஸையும் சொல்லுங்க. நல்ல முறையில படிச்சுக்கோ. இவ்வளவுதான் பங்குடைமை நிதி கூற்றுகள் உற்பத்தி கிரைகோட்டோட தொடர்பானது. ஒன்றுக்கு மேற்பட்ட முறையில திருப்பி திருப்பி சொல்லி தந்தேன். எப்படி ஸ்கீம் போடுறது எல்லாம் சொல்லி தந்தேன். சரியா? புள்ளி திட்டத்தை பார்த்தா உங்களுக்கு ஸ்கீம் விளக்கும். நார்மலா சொல்லி தந்தீங்க இப்படித்தான் ஸ்கீம் கொடுக்கப்பட்டீங்க. அப்போ ஒவ்வொரு வருடமும் இதே முறையில கொடுப்பான் இல்ல, மாறி மாறி கொடுப்பான். பொதுவா ஞாபகம் வச்சுக்கோங்க. சீராக்க விடயங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்படும். கண்டுபிடிச்சு போடுற விடயங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்படும். அடுத்து கூட்டி போடுற முக்கியமான இந்த உற்பத்தி கிரையம் விற்பனை கிரையம் முக்கியமான மீதிகள் அதுக்கு புள்ளிகள் வழங்கப்படும். ஓகே, எல்லாரும் பார்த்து எழுதிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியான முறையில நாங்க படிச்சுக்கிட்டு போவோம். அப்ப 2025 எக்ஸாம் பேட்ச் உங்களுக்கு தேவையான விடயங்கள் தொடர்ச்சியான முறையில போகுது. இன்னும் 2 மாதங்களே குறைவா தாங்கி. எனவே நல்ல முறையில படிச்சுக்கோங்க. கிளாஸ் தேவைண்டா மேலுள்ள நம்பருக்கு தொடர்பு கொண்டு இணைஞ்சு படிச்சு கொள்ளுங்க. தேங்க்யூ. ஜசாக்கல்லா ஹைரா. இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ் சந்தி.